எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடிச்சத மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நமக்கு ஒரு அடையாளங்க. இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். உலகத்திலே ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நம்மளை முழுசாக நம்பினவங்க கிட்ட பொய் சொல்கிறது. இப்போ இந்த பொய் மூலமாக சந்தோஷமாக இருக்கலாங்க, ஆனால் ஒரு காலம் வருங்க நீங்கள் ஒருத்தரை நம்புறதுக்கு. அப்போ அவங்க உங்ககிட்ட பொய் சொல்லும்போது தான் தெரியும் அந்த வலியோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க புத்திசாலிகளாக இருந்தால் நம்ம முட்டாளாக இருக்கணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க, பண்ணலைன்றதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் விட நம்மளும் நம்ம உறவும் ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க. அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறவங்கள வாழ்க்கையில் இழந்துடவே கூடாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச காத்திருக்கிறதும், பேசும்பொழுது சண்டை போடுவதும், சண்டை போட்டாவது அவங்க கிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு ஏங்குறது மட்டும்தாங்க உண்மையான அன்பின் உச்சக்கட்டம். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போவுமே உங்கள் நினைப்பில் கொண்டு வராதீங்க. எது கிடைக்கிறதோ அதுவே உனக்கு உரியது. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யார்கிட்ட பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரோ ஒருத்தரோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட முகத்தை சொல்லிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராக இருக்கவே முடியாதுங்க. அவங்க நமக்கு தேவையும் இல்லை. நம்மளை பற்றி தெரியாதவங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க அவசியம் இல்லைங்க. கூட்டத்தில் நீ நின்றாலும் உன்னை தேடுவது எனக்கு கடினம் இல்லை. நீ எங்கு சென்றாலும் என் இதயத்துக்கு தெரியும். ஏனென்றால் என் இதயம் உன்னிடத்தில் உள்ளது. நமக்கு இருக்கக்கூடிய வழிகளில் தாங்க முடியாத, ஏற்றுக்க முடியாத வழி என்னன்னு தெரியுங்களா? நமக்காக அதிகமாக நேரம் ஒதுக்கினவங்க கடைசியில் நம்மளையே ஒதுக்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த வழியை தாங்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி தயவு செய்து ப்ளீஸ் எனக்கு மட்டும் இந்த வலியை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆல்ரெடி இந்த வலியை நீங்கள் அனுபவிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் இந்த வலியை கொடுத்துடாதீங்க. தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர் சுட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம்.